இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரைம்ப்ல வந்து ஸ்பீட் 400 T4 எல்லாமே இருக்கு. அதோட இன்ஜினான்னு கேட்டிங்கன்னா எஸ் சேம் இன்ஜின் தான். பட் அதை விட நமக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் 400 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 39.5 பிரேக் பர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 41.4 பிரேக் பர் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா 1.9 பிரேக் பர் நமக்கு ஜாஸ்தியாக வருது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் சேம் தான். 37.5 Nm ஆஃப் டார்க் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. லிக்விட் கூல்ட் இன்ஜினாக நமக்கு கொடுக்குறாங்க. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட இந்த வெஹிக்கிள் நமக்கு வருது. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லேருந்தே நல்லாவே ஒரு டார்க் கிடைக்குதுங்க. ஸோ நமக்கு ஆக்சலேஷன் தூவணும்னு நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ பவரை பற்றி குறைய சொல்ல முடியாதுங்க. ட்ரைம்போட எல்லா வெஹிக்கிள்ஸுமே நல்லாவே டியூன் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வெஹிக்கிளுமே நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைம் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் 400 T4 எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 25 வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நம்மளால மைலேஜ் கிளைம் பண்ண முடியும். 24-25 கொடுத்தாலே உங்களுக்கு போதுமான லெவல் தான். ஏன்னா ஒரு 400cc பைக்கில் அதுவே நமக்கு போதுமான லெவலில் இருக்கும். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 795 கிலோ வருதுங்க. 183 கிலோ வெயிட் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லென்த்தான வெஹிக்கிளான்னு கேட்டிங்கன்னா எஸ், வண்டி வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல எல்லாமே நல்லாவே போயிருக்கு. அதாவது இதோட டிசைனிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த R15 எல்லாமே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனிங் பேட்டர்ல தான் இருக்கு. நல்லாவே ஒரு லென்த்தான ஒரு வெஹிக்கிளாக நமக்கு போகுது. ரைடிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதுகு வலியெல்லாம் எடுக்கும்னு சொல்லலாங்க. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5'11" 6 feet இருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோரும் வந்து காலில் வந்து தரையில் இருக்கு. இதுவே நீங்கள் ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து உட்காந்தோன்னா ஹைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் 5.5 feetலாம் இருக்கீங்கும் போது உங்களுக்கு கரெக்டான ஒரு லென்த்தான பொசிஷனில் உங்களுக்கு இருக்கும். ஹேண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் நல்லாவே ஏற்ற வகையில் இந்த வெஹிக்கிள் இருக்கும்னு சொல்லுவேன்.